உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அந்த துப்பாக்கி எடுத்தாலும் துப்பாக்கின்னு கவனம். ஆனால் இப்போ அவரை முதல்ல நான் திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. HRD கோப் உயர் அதிகாரிகள் இடைநீக்கம் களை எடுத்தல் அல்ல, ஒரு மேம்பாட்டு நடவடிக்கை. டத்தோஸ்ரீ ரமணன் தகவல். மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் HRD கோப் சில உயர் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஒரு களை எடுத்தல் நடவடிக்கை அல்ல என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார். நிறுவனத்தின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட தகுதியுள்ள நபர்கள் மட்டுமே அந்த பதவிகளை நிரப்புவார்கள் என்று அவர் மேலும் கூறினார். மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள முறைகேடு புகார்கள் குறித்த தற்போதைய விசாரணைகளை HRD கோப் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்த ஒட்டுமொத்த மறுசீரமைப்பு பணிகள் மார்ச் மாத நடுப்பகுதியில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். NU சென்ட்ரலில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலைவாய்ப்பு ஆய்வு மையத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், இந்த இடைநீக்க விவகாரத்தை பொறுத்தவரை அங்கு முறைகேடு நடந்ததா இல்லையா என்பது குறித்த விசாரணை முதலில் முடிவடையட்டும். நாங்கள் தற்போது மேம்பாடுகளை செய்து வருகிறோம். சிலர் இதனை களை எடுத்தல் அல்லது அது போன்ற ஒரு நடவடிக்கை என்று கூறினால் அது உண்மையில்லை. நாங்கள் தரத்தை உயர்த்தி வருகின்றோம். எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அனைத்தும் சரியான வழிமுறைகளையும் சரியான இடத்தில் உறுதிப்படுத்தி வருகின்றோம். முன்னதாக பல சிக்கல்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டன. மேலும் தேசிய தணிக்கைத் துறையின் அறிக்கையிலும் பல சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. எனவே இவை அனைத்தையும் சரி செய்ய நாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டி உள்ளது. HRD கோப்பின் கீழ் உள்ள திட்டங்கள் மற்றும் முன் முயற்சிகளின் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக ஆளுமையில் பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். புதிய நியமனங்கள் குறித்து விளக்கிய அமைச்சர், அரசு சார்ந்த நிறுவன ஆணையத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி மற்றும் முன்னாள் துணை கருவூல செயலாளர் போன்ற அனுபவம் வாய்ந்த நபர்களை தற்போது நியமித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. தகுதியுள்ள ஒருவர் நிர்வாக ஆளுமை தர நிலைகள் மற்றும் HRD கோப் விதிமுறைகளின்படி தனது கடமைகளை சரியாக செய்ய முடியும் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தற்போதைக்கு அத்தகைய அரசியல் பின்னணி கொண்டோர் யாரும் நியமிக்கப்படவில்லை என்றார். கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பொது கணக்குழு, தேசிய தணிக்கையாளர் மற்றும் தேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவற்றின் அறிக்கைகளின் அடிப்படையில் 3 உயர்மட்ட உறுப்பினர்களை HRD கோப் இடைநீக்கம் செய்தது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை பிப்ரவரி 21 நிர்வாக குழுவின் மேலும் 3 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த இடைநீக்கங்கள் குறித்து கருத்து தெரிவித்த HRD கோப் தலைமை செயல் அதிகாரி டத்தோ முகமது ஷாமீர் அப்துல் அஜீஸ், தற்போது நடைபெற்று வரும் உள் விசாரணையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறை நடவடிக்கை மட்டுமே என்று தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய முகாம்களில் ஒன்றான HRD கோப் நிதி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்த புகார்களால் அண்மைய காலமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வாரிய உறுப்பினர்களை மாற்றி அமைப்பது மற்றும் 7000 பயிற்சி வழங்குனர்களை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய மறுசீரமைப்பு பணிகளை டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். நாட்டின் சுற்றுலா பகுதிக்கு ஒரு முதுகெலும்பாக திகழ்வது கேமரன் மலை பகுதியாகும். இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் மேகமூட்ட பணியில் மலையில் மேல் குடிக்கொண்டு மக்களுக்கு துணையாய் காக்கும் கடவுளாக அருள்பாலித்து வருகின்றார் தானாராத்தா ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம். 1940ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பஹாங் பகுதியில் உள்ள உயர்ந்த மலைப்பகுதிகளில் அன்று ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்கள் கேமரன் மலை பகுதியில் தேயிலை பயிரிட திட்டம் தீட்டி இந்தியாவில் இருந்து தமிழர்களை அழைத்து வந்துள்ளனர். தானாராத்தா பகுதியில் குடியேறிய தமிழர்கள் ஒரு சிறு கொட்டகை அமைத்து அம்மனை வழிபாடு செய்து வந்துள்ளனர். படிப்படியாக 1967ஆம் ஆண்டு ஒரு பெரிய கொட்டகையாக கட்டப்பட்டு ஆடி மாத திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வந்துள்ளனர். 2005ஆம் ஆண்டு தோட்ட மேம்பாட்டு காரணத்தினாலும் மேலும் தோட்ட தொழிலாளர்கள்
கணிசமான குறைந்த காரணத்தால் ஆலயம் மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. தானாராத்தா வட்டார தமிழர்கள் மற்றும் முன்னாள் தோட்ட தொழிலாளர்கள் ஒத்துழைப்புடன் தற்போதுள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய வளாகத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை அமைத்து ஒரு சேர வழிபாடு நடத்தி வருகின்றதாக ஆலய பொருளாளரும் முன்னாள் தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியருமான திருமதி மு கமலாதேவி தெரிவித்தார். வணக்கம், என்னுடைய பேர் வந்து கமலாதேவி, கமலாதேவி. நாங்கள் இங்கே இந்த கேமன் மலையிலேயே 70 வருஷமாக இருக்கிறேன், 77 வருஷமாக இருக்கிறேன். அப்போ இந்த கோயில் இந்த சுப்பிரமணியர் கோயில் ஏற்கனவே அப்போ பழைய கோயில் அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு. அங்கே நாங்கள் ஜெய்கார் வீட்டில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு கீழே அந்த கோயில் சின்னதாக. அதுக்கு பிறகு இங்கே கொண்டு அதை கட்டினாங்க, 70ல் கட்டினாங்க. அப்புறம் அங்கே அம்மன் கோயில் மாடிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருந்துச்சு உள்ள. அந்த நிலத்தை அவங்க கொஞ்சம் பிரச்சனையாக போனதுனால மாடிக்கா அந்த அம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் அங்கே வச்சாங்க. அது 40ல் கட்டின கோயில். ஆனால் இங்கே வந்தது எத்தனாவது வருஷம் இங்கே 67ல் அந்த கோயில் அப்புறம் இங்கே கொண்டாந்து வச்சாங்க. அப்போ இப்போ தான் போன வருஷம் 10ஆம் தேதி 3வது மாதம் அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ இங்கே வர்றவங்க இதனுடைய கோயிலுடைய அந்த என்ன சொல்கிறது, அழகை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா இந்த உள்ள நிர்வாகம் அங்கே அப்படியே ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி முடித்தோம். ஒரு சிறப்பான ஒரு இடத்துல அது அமர்ந்திருக்கு. ஏன்னா முருகன்னாக்கா மலையில தான் இருப்பார். அப்போ இவர் உயரமான இடத்துல மலையில் இருக்கிறாரு. அது ஒரு பெருமை எங்களுக்கு. அப்புறம் சந்தோஷமாக வர்றவங்க ரொம்ப ஆதரவு. சுற்றுப்பயணிகளை சும்மா வந்துட்டு போக மாட்டாங்க, உண்டியில் நிரப்பிட்டு தான் போவாங்க. அதனால் அது எங்களுக்கு ஒரு நன்மை. அப்போ இதே மாதிரி எல்லாரும் ஒத்துழைத்துனாக்கா அந்த கோயில் இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படும் நினைக்கிறேன். சரி, இந்த ஆண்டு அரசாங்கம் சுற்றுப்பயண நாள்னு வச்சுருக்காங்க இந்த வருஷத்தை 2026. இப்போ கேமரன் மலைங்க நீங்கள் தயங்காமல் சுற்றி பார்க்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது. பூந்தோட்டங்கள், தேயிலை தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், நிறையா நீர்வீழ்ச்சிகள்லாம் நிறையா இருக்குது. குளிர்ச்சியான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் வெளியூருக்கு உள்ள மாதிரியே இப்போ சிம்லா அப்புறம் இங்கே இதெல்லாம் இந்தியாவுக்கெலாம் போகிறீங்களா, குளிர்ச்சியான இடம். அது இன்னும் குளிர்ச்சியான இடம் தான். இப்போ இங்கே வரலாம். ஆனால் நிறைய வர்றாங்க. இப்போ இந்த சீன பிறநாளுக்கும் நிறைய பேர் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே இப்போ கேமரன் மலை இந்த மாதிரி இல்லை. நிறைய கார்கள் எல்லாம் ஜாம் ஆயிடுது. ரோடே ஜாம் ஆயிடுது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது 10 நிமிஷம் எடுக்கிறது ஒரு 1 மணி நேரம் மேலே ஆகுது போகிறதுக்கே. அப்போ அந்த அளவுக்கு சுற்றுப்பயணிகள் வர்றாங்க. அப்போ அந்த சுற்றுப்பயணிகள் வர்றதுனால கேமரன் மலை மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமா இருக்குது. மேலும் அது வளர்ச்சி பெறுது. பேர் சரஸ். நாங்கள் ஷாலாம்லேருந்து வந்திருக்கோம். இந்த கேமரா ஹைலண்ட் நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அழகாகவும் இருக்குது. ஒன்று என்னென்னா அந்த தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம். அப்புறம் நம்மளோட இந்தியர்கள் கோயில் அந்த முருகர் டெம்பிள் ரொம்ப அழகாக பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டெம்பிளுக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு வணக்கம். நான் கேரித்தியூர்னு வந்திருக்கேன் கேமராவுக்கு. அந்த இங்கே பார்த்தா அந்த ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அங்கே வந்தவே அந்த உணர்வே வேறு மாதிரி இருக்குது. இப்போ பேசும்போது கூட என் மேலாம் செலுக்குது. அந்த அளவில் அந்த சக்தி இருக்குது அந்த கோயிலில். ஓகே, கேமராவுக்கு வரவங்க தயவு செய்து கையெழுத்து கேட்டுக்கிறேன், இந்த கோயிலுக்கு தவறாமல் வந்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க அதோட சக்தியை. ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இருக்கோம் வெளிநாட்டெலாம். ஆனால் உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் பிரமாதமாக இருக்குது அந்த இடம். அந்த வெதர் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காடுங்கள், சுற்றி உள்ள காடுங்களை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அசந்து போகிற அளவில் அந்த மரங்கள், கொடிகள் அப்படியே இயற்கை அப்படியே இருக்குது. ஸோ தயவுசெய்து வெளியே போகிறவங்க இந்த நாட்டையும் நிச்சயமாக நம்ம கேமரா நிச்சயமாக வந்து பாருங்கள். நிச்சயமாக தொங்குறதுக்கு இடம், ஹோட்டல் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. விலையும் அவ்வளோ இல்லை. நல்லா சந்தோஷமாக போயிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாம். இன்னொன்றுங்க, இந்த மடானி அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் இந்த சுற்றுலாவுக்கு உதவி செய்யுது. ஸோ அதுக்கு அந்த மடானி அரசாங்கத்துக்கும் நன்றி, இந்த வேலையை நன்றி கூறிக்கொள்வது. தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட குருதியின் யுத்தம் குறும்படம் மலேசிய கலைஞர் சிவா வில்லன் வேடத்தில் கலக்கினார். தமிழக நடிகர் செந்தில் பாராட்டு.
தமிழக கலைஞர்களை கொண்டு மலேசிய கலைஞர் வில்லனாக நடித்து உருவாக்கப்பட்ட குருதியின் யுத்தம் குறும்படம் பெரும் வரவேற்பை பெற்றது. பேரா சித்தியவானில் உள்ள திரையரங்கில் நேற்று திரையிடப்பட்டது. எஸ். சுதன்ஜி புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் தமிழக கலைஞர்கள் கொட்டாச்சி, பாலு, தீபா, கிச்சா ஆகியோருடன் சித்தியவானைச் சேர்ந்த மண்ணின் மைந்தன் பிளாக் சிவா ஆகியோர் நடித்துள்ளனர். பிளாக் சிவா இப்படத்தில் வில்லனாக நடித்துள்ளதோடு இப்படத்தை தயாரித்தும் உள்ளார். இப்படம் குறித்து பேசிய இளம் இயக்குனர் ரஞ்சித், அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் வணக்கம். நான் டைரக்டர் ரஞ்சித் பேசுகிறேன். என்னோட முதல் படம் குருதியின் யுத்தம். இப்போ என்னோட முதல் படம் ஃபஸ்ட்டு தமிழ் மண் நம்ம மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட உறவுகளோட இங்கே ரிலீஸ் பண்ணிடுறது. அதாவது இது எதுக்காக பண்ணுறோன்னா, இதே மாதிரி நான் பெரிய மூவி பண்ணுறதுக்கும் உங்களோட ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும். இது தமிழ்நாட்டில் OTTயில் ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே கொடுத்த சப்போர்ட் மாதிரியே சிவானுக்கு கொடுக்குறது எல்லாமே எங்களோட டீம் எல்லாத்துக்குமே சேரணும். இது தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போதும் இதே சப்போர்ட்டை நீங்கள் OTTயில் பார்த்து வெளியே கொண்டு வரும்போது நாங்கள் கண்டிப்பாக பெரிய படம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களை எப்படியாச்சும் ஜெயிக்க வைங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்காக தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மலேசிய நடிகர் இப்போ தான் புதுசாக சிவானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அண்ணா முதல் படம் மாதிரி இல்லை, ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வில்லன் கேரக்டரில் இருக்கிறதுனால அவர் தமிழ் செலக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். ஸோ அவருக்கு இந்த கதைக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். தமிழ் நடிகர் நிறைய பேர் நடிக்கிறாங்க. மலேசியாவில் இன்னமும் நடிகர்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மலேசியா தமிழ் இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். மலேசியா மக்களுக்கு வணக்கம். சித்தியவான் தேட்டரில் ஒரு படம் பார்த்தேன், குருதியின் யுத்தம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் நடிச்சிட்டாங்க. மகன் சிவா இதில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு தாதாவாக நடித்து அந்த தாதா எப்படி கொல்லப்படுறாங்க, அந்த துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியில் கவனம்னு ஒரு இது பண்ணியிருக்காரு டைரக்டரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கொட்டாங்குச்சி நல்லா பண்ணியிருக்காப்புல. மற்ற நடிகர் பார்ப்பாங்க. தீபா அந்த பொண்ணும் நல்லா நடிக்கிறாங்க. இப்படி சுருக்கமான கதை, அது சாங் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் பார்க்கணும். வணக்கம். முதல்ல அவரை நடிக்கிறது எனக்கும் பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் இப்போ அவரை முதல்ல நான் திரையில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நடிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் முதல்ல நடித்ததுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.